ஹலோ மக, எல்லாருக்கும் வணக்கம், வந்து நமஸ்காரம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஸ்ரீநகரில் இருக்கோம். இங்கே ஒரு இப்போ சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ரேட்டிங்கில் நம்ம திரும்ப நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஏன் சொல்லிட்டு வந்து சாப்பிட்டு போப்போம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்து சாப்பிட்டு நாங்கள் ஹோட்டல் வந்து ரொம்ப அருமையான ஹோட்டல் அப்படின்னு சொன்னாங்க. ரேட்டிங்லாம் பார்த்தா வந்தோம். ஆனால் உள்ள போனால் டெக்கரேஷனில் பயங்கரமாக இருக்குது, லைட்டிங் ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. உள்ள போய் அட்ராக்ஷனில் பயங்கரமாக இருக்குது, அப்பியரன்ஸ்லாம் வேறு லெவல் தாறுமாறுங்க. அதெல்லாம் வந்து சொல்லவே வேணாம். பட் ஆனால் உள்ளே போய் சாப்பிட்டு பார்த்தா தெரிய ஃபுட்டு எப்படி இருக்குன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு. ஏன்னா இதாக ஃபஸ்ட் டைம் சாப்பிட சொன்னாங்க. அப்போ மின்னலாம் புள்ளி புள்ளி கூப்பிட்றாங்க அப்படின்னு. இது வந்து நாங்கள் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கான ஒரு சாப்பாடு தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஆனால் ஒரு மந்தின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு 4 பேர் 5 பேர் எல்லாம் சாப்பிட்றோம் தாராளமாக. இங்கே கேட்டோம் நாங்கள் வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ஃபுட் இருக்குன்னு. அது ஒரு ஃபுட் சூஸ் பண்ணாங்க. நாங்கள் சும்மா பேனில் கேட்லாக்லாம் பார்க்குறோம், எல்லாமே இருக்குது, எல்லா ஐட்டமே. சரி நாங்கள் இங்கே உள்ள ஒரு ஃபுட் ட்ரெடிஷ்னல் ஃபுட் சாப்பிடணும் ரொம்ப இது ஆர்வமாக இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க இங்கே போனீங்கன்னா இந்த ஃபுட்டை வந்து மறக்காமல் சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு. அதுக்காக தான் வந்திருக்கோம். கரெக்டாக ரேட்டு கேட்டோம். எவ்வளோ சொன்னீங்கன்னா 1500 பேசுங்க 2 பேருக்கு 1500 சரி வாங்க தான் ஆர்டர் பண்ண பார்ப்போமே அப்படின்லாம் வருது அப்படின்னு நாங்கள் அவர்கிட்ட சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிட்டோம். அழகாக கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் வந்து அப்படி அருமையாக வச்சிருக்கு, பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க தான் வந்து எல்லாத்தையும் அழகாக வந்து பரிமாறி பண்ணாங்க. அதை வெயிட் பண்ணணும் இல்லை ஒவ்வொரு நாட்டு வைக்காங்க, இப்போ தான் வைக்கிறாங்க எல்லாமே ஒவ்வொரு நாட்டுக்கு வச்சுட்டு அவர் போய்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே பேர் சத்தியமாக தெரில என்னெல்லாம் டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்னு. சென்ட்ரலாக வந்து நம்ம சிக்கன் பீஸ் இருக்குல்ல, சிக்கன் இருக்குது, மட்டன் மிக்சட் சிக்கனாக மட்டனுக்கு இருக்குல்ல, எல்லாம் மிக்சடாக ஒன்று வச்சுருக்காங்க சரிங்களா. ரைஸ் வந்து கொஞ்சம் நம்ம ஊர் ரைஸ் மாதிரி தான் இருக்குது. பட் அது கூட நிறைய டிஷ்ஷெலாம் வச்சுருந்தாங்க, டிஷ்ஷெலாம் வச்சுருந்தேன் சைடில். நாங்கள் எடுத்து ஒவ்வொரு சாப்பிட்டு போத்தோம். பட் மசாலா நம்ம ஊர் மாதிரி காரசாரமாக காரம் இருக்குது. பட் அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ் தான் இல்லை. ஆந்திராவில் போனால் ஒரு மாதிரி சாப்பிடணும்ல, அந்த ஒரு ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. நம்ம ஊர் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி இல்லை. இது இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஓவரா காரம் இல்லை, ரொம்ப உப்பும் இல்லை, ரொம்ப மைல்டாக தான் இருக்குங்க ஃபுட் எல்லாமே. அவ்வளோ டேஸ்ட்டுன்னு சத்தியமாக சொல்ல முடியுது. நான் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி தெரில, செம்ம பசி. ஆனால் அதுதான் பயங்கரமாக சாப்பிட்டு வந்துடுவேன். நானும் என் ஃப்ரெண்டுமே அவளுக்கே நீங்கள் புட்டுற ஃபுட்டு இப்படி இருக்குது அப்படின்னு. நோ ஆவரேஜ் அவ்வளோதான். ஏன்னா நான் என்ன பண்ணுற பசி செம பசி வந்துடுவானோ, இந்த ஃபுல் கட்டணும்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் சாப்பிட்டான் போதும் அப்படின்னு பாக்கியில் நான் விட்டுட்டேன். தூக்கி எடுத்து போட்டு சாப்பிட்டே இருந்தேன். நமக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட் நான் எதிர்பார்க்க மாட்டேன். வேறு ஃபுல்லாக போல பசி என்ன மட்டும்தான். அதனால் டேஸ்ட் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். ஆனால் எப்படி என்கிட்ட சொன்னாங்க அப்படி இப்படி இருக்கும்னு அந்த அளவுக்கு தான் வந்தோம். பட் அந்த அளவுக்கு தான் இருக்குது. எல்லாத்துக்கும் போனால் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச போட்டு நாங்கள் வீடியோஸையும் பார்த்தோம். அதில் இந்த வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. சில ரொம்ப பயங்கர ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ஃபுட் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்ன அளவுக்குலாம் இல்லைங்க. ஆனால் ஒரு சில தான் கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. கவர் இல்லைங்கடா அந்த அளவுக்கு பாராட்டுங்க. இந்த ரெஸ்டாரண்ட் தான் இப்போ சாப்பிட்டோம். சாப்பாடு வந்து ஒரு அளவுக்கு தான் அப்படின்னு சொல்லணுமான்னு தெரியல, பரவாயில்ல, ஓகே தான் இதாக இருக்குது. அவ்வளோ எதிர்பார்த்த அளவுக்குலாம் நல்லாலாம் இல்லை. ஒரு ஆளுக்கு மொத்தம் 1500 ரூபா ஒரு தாலி மாதிரி வாங்கணும். ஒரு ஆளுக்கு 2 பேர் சேர்த்து வந்து 1500 ரூபா வச்சுங்க. ஒன்றா வந்து 2 ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் அவ்வளோதான். அதாவது ரைஸு கொடுத்தாங்க, சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு அது மாதிரி 2
ஐட்டமில் இருந்துச்சு. ஏன்னா வந்து இங்கே சண்டிகரோட வந்து ஃபேமஸ் ஒரு ஐட்டம். அதனால தான் அதை அடுக்கணும். பட் கொஞ்சம் அவ்வளோ சொல்கிறது அவ்வளோக்கு இல்லை. அதனால தான் நம்ம ஃப்ரெண்டு ஓரளவு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அங்கே பாருங்களேன், திருப்பி காட்டுறேன். அவர் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். எல்லாம் ஃபினிஷ்டு. எக்ஸ்ட்ரா ரைஸ் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா எவ்வளோ பசிங்க அதான். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் விட்டோம். சரி, நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் அந்த ஹோட்டலு.